நம்மளோட வீட்டில் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்னேக் பிளான்ட் அண்ட் சான்சிவிரியன் சொல்லக்கூடிய இந்த செடிகளில் எப்படி ப்ராபகேஷன் பண்ணுறது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த் வரைக்கும் இந்த செடிகள் நம்ம வீட்டில் வளர்ந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சைடில் ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. பொதுவாகவே ப்ராபகேஷன்ன்றது நிறைய மெத்தட் இருக்குது. பட் இந்த ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா மதர் பிளான்ட்லேருந்து எப்படி ஷூட்ஸை கட் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு மதர் பிளான்ட்டை எடுக்கிறோம், சைடில் ஷூட்ஸ் வந்திருக்கிறத பாருங்க. ஸோ சின்னதாக வேர்கள் ஃபார்ம் ஆகி அந்த வேர்கள்ல இருந்தே உங்களுக்கு சின்ன சின்ன ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி இன்னொரு பாட்டில் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஷூட்ஸ் ஒரு 6 மாதங்களுக்கு வளர்ந்தது அப்படின்னா பக்கத்தில் ஒரு 10 ஷூட்ஸை வந்து உருவாக்கிடுங்க. ஸோ ரொம்ப எளிமையான மெத்தட். ரீசெண்ட் டேஸில் இதை பிளான்டிங் வீடியோ போட்டதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படியானா இதை ப்ராபகேஷன் பண்ணுறது, எப்படி கட் பண்ணி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி மதர் பிளான்ட் இல்லை அப்படின்னா வேறு எப்படி ப்ராபகேஷன் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோ காணொலியில் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாட்டிங் மிக்சரில் ஜஸ்ட் ஒரு 6 இன்ச் பாட்டில் இந்த செடிகளை நடவு செஞ்சு ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சுக்கோங்க. ஒரு 20 டேஸில் உங்களோட செடிகள் நல்லா வேர்கள் பிடிச்சும் அதுக்கப்புறம் இன்டோரில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.